ஆண்டாள் வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார். காலம் 7ஆம் நூற்றாண்டு. ஆண்டு நல. மாதம் ஆடி. நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பூரம். எழுதிய நூல் திருப்பாவை நாச்சியார் திருவாய்மொழி. பாடிய பாடல் 173. சிறப்பு கரும்பார்குழற் கோதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவள். திருமாலின் மனைவியாகும் பாக்கியம் செய்தவள். இவை கோதையின் பிறந்த ஜாதக குறிப்பு அல்ல. இவை அனைத்தும் பெரியாழ்வார் கோதையை கண்டெடுத்த நேர குறிப்புகள். பட்டர்பிரான் தன் வழக்கமான மலர் கைங்கரிய சேவையை செய்ய ஒரு நாள் நந்தவனத்திற்கு சென்று மலர் கொய்து கொண்டிருக்கையில் ஒரு துளசி செடியின் அடியில் சீதா தேவியின் அம்சமாக பூதேவியின் புதல்வியாக அந்த குழந்தையை கண்டெடுத்தார். காலை பொழுதின் இனிய வேலை. மலர்களின் மனம் பரவிய நந்தவனம். புல் இனங்கள் பண்ணிசைத்து செவ்வானில் சிறகடிக்கும் காலை நேரம். மலர்களை கொய்ய வருகின்ற பெரியாழ்வாரின் நாவு நாராயணனை போற்றி துதித்த வண்ணம் இருந்தது. துளசி செடி அருகே வரும்போது இளம் சிசுவின் மெல்லிய குரலொலி கேட்டு மகிழ்வுற்று நோக்கினார். தெய்வ குழந்தை அங்கே. பூதேவி பெற்ற ஜனகராஜனுக்கு குழுமுனையிலே கிடைத்த சீதையோ சுரும்பார்குழற் கோதையோ என்று வியக்கும் வண்ணம் அவரை நோக்கி முகம் மலர்ந்தது. மனைவி விரஜையை அழைத்தார் விஷ்ணு சித்தர். பிள்ளை பெயரற்ற எங்களின் கழுதீர்க்க வந்த தெய்வமே என்று குழந்தையை விரஜை எடுத்து மார்போடு அணைத்தார். திருவாடிப்பூரம் அவளுடைய திருநட்சத்திரமாகியது. கோதை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். தன் தாயுமான ஆழ்வார் தனியே தவிப்பதை பொறுக்காத இறைவன் தன் துணைவியை அனுப்பி இறைவியை வளர்க்கும் பொறுப்பை அடியவருக்கு அளித்தருளினார். கோதை பக்தியும் சேவையும் இணைந்த சூழலிலே வளர்ந்தாள். கோதையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேன்மை அடையும் என்று பெரியாழ்வார் நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தார். கோதையும் ஆழ்வாரின் அரவணைப்பிலும் அங்கு இருந்த பக்திமயமான சூழலும் இயல்பு நிலைக்கு அதிகமான பக்தியையும் அன்பையும் இறைவன் மேல் வைத்து வளர்ந்தார். கோதை பெரியாழ்வாருடன் சேர்ந்து இறைவனுக்கு மலர் கைங்கரியம் செய்வதிலும் இறைவனுக்கு தொண்டுகள் புரிவதிலும் துணையாயிருந்தார். நித்தமும் பெரியாழ்வாருடன் நந்தவனத்துக்கு சென்று மலர் கொய்வதிலும் மாலை கட்டுவதிலும் கோதை துணை புரிந்தாள். பெரியாழ்வார் நாள்தோறும் கோதைக்கு கண்ணனின் குழந்தை பருவ குறும்புகள் முதல் அவரது ஒவ்வொரு அருட்செயலையும் கதையாய் கூறுவார். இதனால் இறைவனை பற்றிய சிந்தனையை இறைவியின் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல பதிந்து தன் ஒவ்வொரு அசைவிலும் இறைவன் இருப்பதை இதயபூர்வமாக உணர்ந்தார். காலப்போக்கில் கோதையின் பக்தி காதலாக மலர்ந்தது. கோதை வளர வளர தன் தலைவனுக்கு ஏற்ற துணையாய் இருக்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தார். மலர்களை மாலையாக தொடுத்து மாயன் மணிவண்ணனுக்கு சாதித்துகிறாரே தந்தை, அம்மாலையை தான் சூடினால் எவ்வாறு இருக்கும் என்ற தவிப்பு கோதையின் குழந்தை உள்ளத்தில் குடியேறியது. ஒரு நாள் மாலை கட்டி முடிந்ததும் எவரும் அறியாமல் அதனை கோதை கையில் எடுத்தாள். தன் கழுத்தில் சார்த்தி சூடி பார்த்தாள். மீண்டும் மாலையை எடுத்தபடி எவரும் அறியாமல் அப்படியே வைத்து விடுவாள். விஷ்ணு சித்தர் கோதை சூடிய மாலையை வடபத்ர சயனருக்கு சார்த்தினார். கோதையின் நெஞ்சமெல்லாம் கண்ணனின் எண்ணமே நிறைந்தது. வடமதுரை மைந்தனை எண்ணி உள்ளம் உருகினாள். மீண்டும் ஒரு நாள் பெருமாளுக்கு சாத்துவதற்காக கட்டி வைத்த மாலையை கோதை அணிந்து அழகு பார்ப்பதை விஷ்ணு சித்தர் கண்ணுற்றார். கண்ட காட்சியினால் அவர் உள்ளம் விண்டது. நெஞ்சம் பதைத்தது. சிறுமியே ஆனாலும் ஒருவர் சூடிய மாலையை ஒப்பில்லா பெருமானுக்கு எங்ஙனம் சூடுவேன் என்று கலங்கினார். உடனே அவர் கோதையை கடிந்து கொண்டு மீண்டும் புதியதொரு மாலையை மாலவனுக்கு அணிவித்தார். ஆனால் இறைவன் அதை ஏற்கவில்லை. அந்நிலையிலேயே ஊனின்றி உறங்கினார். அவரது கனவிலே எம்பெருமான் தோன்றினார். சுரும்பார் குழற் கோதை தன் குழலிலே சூடிக்கொண்ட மாலையை எமக்கு உகந்தது. எம்மை ஆண்டாள் இவளே. இனி ஆண்டாள் சூடும் மாலையையே யான் சூடுவேன் என்று உரைத்ததும் துயில் நீங்கிய பெரியாழ்வார் மெய் சிலிர்த்தார். ஆண்டாள் ஆண்டாள் என்று கூறி தழுதழுத்து பரவசம் அடைந்தார். பிள்ளைகொள் நில மகள்கொள் மண்ணு புகழ் மாதவனுக்குரிய மாலையை சூடி மகிழ்ந்தவளே, இவள் இனி கோதை இல்லை ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் என்று எண்ணி எண்ணி விம்மிதம் அடைந்தார். ஆண்டாளை கண்ணன போற்றினார். கோதை வளர்ந்தாள். கண்ணனிடம் கொண்ட ஆறா காதல் மாறா மனமாக தோழியருடன் நோன்பு இருக்க சென்றாள். இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனை ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார். அதிகாலை நேரம். மார்கழி திங்கள். குளிர் காற்று வீசும்.
நளிர்மணி வீதிகள், நெஞ்சம் நிறைய பக்தி, நினைவிலை நீலவண்ணனின் நிர்மல தோற்றம், வாய் நிறைய அவன் திருநாமங்கள், தூமலர் தூவி தொழுது வைகுந்தா மாதவா கோவிந்தா என்று கூறி அழைத்து நீராடி செல்கின்றார்கள். பெரியாழ்வாரும் சூடி கொடுத்த சுடர்கொடி மணமாலை சூடும் நாள் எதுவோ என தந்தைக்குரிய பாசம் மிக கலங்குகிறார். கோதையும் மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழ்கிலேன், மற்றொருவர்க்கென்னை பேசலொட்டேன், மாலிருஞ்சோலை எம்மாயர் கல்லால் என்று உறுதிபட கூறுகின்றாள். கோதையே தன் தந்தையிடம் தான் மணந்தால் அந்த மணவாளனை தவிர வேறு யாரையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று இவரும் இங்கு பிடிவாதமாய் இருக்கிறார். இப்பொழுதும் பெரியாழ்வாருக்கு பெரிய கவலை. 108 கோயிலில் சீனிவாசன் வாசம் செய்யும் பொழுது எந்த தளத்தில் இருக்கும் தலைவனுக்கு திருமணம் முடிப்பது என்று. 108 திருப்பதிகளில் உரையும் எம்பெருமானில் யாருக்கு வாழ்க்கை பட போகிறாய் என்று பெரியாழ்வார் வினவினார். கோதையோ அத்தனை திருப்பதிகளில் வைபவங்களையும் காதுகுளிர கேட்டு ஆனந்த பரவசம் எய்துகின்றாள். இந்நரங்கத்தின் அமுதருடைய அழகு வண்ணங்களை கீர்த்தியை கேட்டதும் ஆண்டாள், இன்னரங்கன் வாரானோ என்றே என் வளையும் சோறும் என மனமுருகி மலர்விழிகள் பணிக்க நின்றாள். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் எதிர், பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டாள். எவ்வாறு நிகழும் இது என கலக்கமுற்று சிந்தனை மயக்கத்தில் ஆழ்ந்தார் பெரியாழ்வார். மீண்டும் திருவரங்கநாதர் பெரியாழ்வாரின் கனவிலே தோன்றி கோதையை மனக்கோலத்துடன் என் சன்னதிக்கு அழைத்து வரவும், அங்கே நான் அவளை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். அதன்படியே பெரியாழ்வாரும் ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளில் கோதையை மணப்பெண்ணை போல் அலங்கரித்து சுற்றமும் நட்பும் சூழ பல்லக்கிலை ஏற்றி காளையின் கனிவான போதினிலே இன்னரங்கனின் பரிவாரங்கள் நிற்க கண்டார். பின்னர் ஸ்ரீவடபெரும் கோயிலுடையாரிடம் விண்ணப்பம் செய்து அவரது அனுமதியுடன் அழகிய மணவாளரையன்றி வேறு ஒருவர் பார்ப்பதை விரும்பாத கோதையை தட்டுப்பாயிட்டு மூடி மங்களவாத்தியங்கள் முழங்க திருவரங்கத்தில் உள்ள திருவரங்க பெருமானிடத்தில் வந்தடைந்தார். அணி அரங்கத்தின் முற்றத்திற்கு வரும்பொழுது பல சின்னங்கள் கூறி பரிஜனங்கள் அவர்களை வரவேற்றனர். ஆண்டாள் வந்தாள், சூடி கொடுத்தாள் வந்தாள், சுரும்பார் குழல் கோதை வந்தாள், திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள், தென்னரங்கன் தொழும் தேசியல் வந்தாள் என வரவேற்க அவர்கள் கோயிலுள்ளே சென்றார்கள். கூரை உடுத்தி கைவளை குழுங்க செவ்வாய் திருத்தி மலர் மாலை அணிந்து நுதலிலே கஸ்தூரி திலகம் தொடங்க கயல் விழியிலே நாணமும் மகிழ்வும் பொங்க நிலம் பார்க்க அன்னமென மென்னடை நடந்த அழகிய மணவாளன் திருமுன்னே சென்று கண்ணார கண்டு கேசவ நம்பியின் கால் பிடிக்கும் பேறு பெற்றாள். திருவரங்கன் அருகே இணைந்து அரங்கனோடு ஒன்றி நின்றாள். அரங்கனோடு கலந்து ஒன்றினாள். பின்னர் மறைந்தாள். பெரியாழ்வார் மனம் கசிந்தார். ஒரு மகள் தன்னையுடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன் மாள் தான் கொண்டு போனான். மனமிறங்கிய ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராஜகோபாலனாக எழுந்தருளி கோதையுடன் கரடாழ்வான் விசை வந்து பலரறிய பங்குனி உத்திர நன்னாளில் மணமாலை சூட்டி சேவை சாதித்தருளினார். திருவரங்க பெருமானுடன் ஆண்டாள் சங்கமம் ஆனாள். ஆண்டாள் பாடல்கள். இறைவன் சூட வேண்டிய மாலையை தான் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் தனது 15ஆம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் இறைவன் மேல் பக்தி சுவை சொட்ட சொட்ட அருளி செய்த பாசுரங்கள் 2. அவை திருப்பாவி 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக மிகுந்து போற்றப்படுகின்றது. திருப்பாவை பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, ஐயைந்தும் 5 × 5 = 25, ஐந்தும் 5 25 கூட்டல் 5 30. இந்த 30 பாசுரங்களும் மார்கழி மாதம் 30 நாட்களும் அதிகாலையிலே பாடப்படுகின்றன. திருப்பாவை சிறப்பு. வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும். திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாட்டுகளின் தொகுப்பாகும். மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காளைகளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவது இதன் பெரும் சிறப்பு.
தமிழில் புனைய பெற்ற பாடல்களை ஆயினும் தமிழறிய அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காளைகளில் இத்திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனி சிறப்பாகும். மொழி வேறுபாடின்றி வைகுந்தநாதன் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரைவி காணப்படுவது திருப்பாவை தொழுகை. திருப்பாவையின் சிறப்பு முதன்மையாக அதன் பக்தி பெருக்கு மட்டுமல்ல, பார்க்கோவை முழுவதும் விரைவி கிடக்கும் கோதை மாதவன் பார்க்கொண்ட தூய காதல் அமுதம் மற்றும் அதன் விளைவாய் அடியவருக்கும் அனைவருக்கும் அரும்பெரும் வரமாக கிடைத்த தமிழ் மனம். திருப்பாவையின் இந்த முச்சுவையும் தித்திக்கும் பாக்களில் இரண்டொன்றை கீழே காணலாம். கோதை நமக்கு அளிக்கும் பக்தி சுவையை காணலாம். ஒரே அடிகொண்டு உலகையே அளந்த பரந்தாமனின் புகழை பாடுவதனாலேயே புவியோ தனது துன்பம் நீங்கி இன்புற்றிருக்க இயலும் என இப்பாடலின் மூலம் இயம்புகிறாள் கோதை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நான்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுலக பூங்கோளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோளெம்பாவாய். வைணவ தத்துவ இயற்றின்படி எம்பெருமானை சென்றடைய வழி அவனுடைய திருவடிகளில் சரணாகதியாவதே ஆகும். இதனை பக்தியாலும் மேற்கொள்ளலாம், அன்றி கிருஷ்ண பிரேமை என்னும் காதலாலும் அடையலாம் என்று சான்றளித்தவள் கோதை. குன்றெடுத்த கோபாலன் ஒருவனே ஆண்மகன், அவனது அடியார் அனைவரும் அவனது காதலில் கட்டுண்ட பெண்டிரே என்பதே கிருஷ்ண பிரேமை. இதனை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது பின்வரும் திருப்பாவை. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்த பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தல பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா. வைணவத்தாரோ வேற்று மதத்தினரோ அன்றி இறை நம்பிக்கை அற்றவரே ஆயினும் கோதையின் தீஞ்சுவை தமிழுக்கு அடிமையாகாது இருத்தல் அரிது. திருப்பாவை பாடல்கள் அவற்றை படிக்கையிலேயே சித்திர பண்பு பெறுகின்ற பேரானந்தம் அளிப்பது இதற்கு எடுத்துக்காட்டாக. மழையை பற்றிய இப்பாடலை படிக்கையில் வானின்றும் மண்ணில் வீழும் மழையை நேராகவே காண்பது போன்ற ஒரு அனுபவம் பெறலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியாம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்பொறி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலூர் எம்பாவாய். நாச்சியார் திருமொழி. இரண்டாவது படைப்பான நாச்சியார் திருமொழி இறைவனை நினைத்துருகி பாடும் காதல் ரசம் மிகு பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகிறது. இது வடமொழியில் எழுதப்பட்ட ஜெயதேவரின் கீத கோவிந்தம் எனும் நூலினை ஒத்த தன்மை உடையதாக காணப்படுகிறது. ஆண்டாளின் இவ்விரு படைப்புகளும் தமிழ்நாட்டின் வைணவ தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஓதப்படுகின்றது. மானிடருக்கென்று பேச்சுப்படில் வாழலேன் என்று இறைவனையே அடைந்தாள். அரங்கனை அடைந்த ஆண்டாள் ஆழ்வார்களிலே ஏற்றமுடையவளாக போற்றப்படுகின்றாள். ஆண்டாள் பாடி பரவியுள்ளார். சூடி கொடுத்த நாச்சியாரை நாமும் பாடி துதிப்போமாக. திருவாடிப்புறத்து செக துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கேற்ற கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்த்து கோதை மலர் பாதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம் என்று வாழ்த்தி வணங்குவோம். ஓம் நமோ நாராயண நம. ஆண்டாள் திருவடிகளை சரணம். ஓம். தொடரும்.